அடுத்த சேர்க்கை வந்து சூரியன் புதன். சூரியன் புதன் இதுங்க வந்து சூரியன் புதனும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா தான் பயணிப்பாங்க. சூரியனும் புதனும் இவங்க வந்து நம்ம வந்து 3 கட்டம் 4 கட்டம் தள்ளிலாம் போட முடியாது. ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் மூணும் பாத்தீங்கன்னா முக்கூட்டு கிரகம். இப்ப முக்கூட்டு கிரகம்னு போது சூரியனு கூடயே புதன் இருப்பார். ஒண்ணு இங்க இருப்பார், இல்ல இங்க இருப்பார், இல்ல இங்க இருப்பார். இதை தாண்டி வேற கட்டத்துக்கு போக முடியாது. சூரியனுக்கும் புதனுக்கும் இந்த 3 கட்டத்துல தான் இருப்பார். இதை தாண்டி இங்க கூட ஒரு சில ஜாதகத்துல வந்து இருக்கலாம். ஒரு சில ஜாதகத்துல சூரியன்ல இருந்து பாருங்க 2வது கட்டத்துல 3ஆம் கட்டத்துல கூட ஒரு சில ஜாதகம் இருக்கலாம். ஸோ எல்லா ஜாதகமும் அப்ளை ஆகும்னு அப்ளை ஆகாது. ஸோ சூரியன் புதன் இந்த மாதிரி இதுதான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் புதன் சேர்க்கை இருந்தாலே ரொம்ப சூப்பருங்க, நல்ல சேர்க்கை தான். ஆனா இவங்களுக்கு கட்டாயம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன குலதெய்வ குழப்பம் கட்டாயம் இருக்குங்க. சூரியன் புதன் சேர்க்கை யாராருக்கெல்லாம் இருக்க குலதெய்வத்துல குழப்பம் கட்டாயம் உண்டுங்க. நான் அடிச்சு சொல்லுவேன் 100% எல்லாம் எது 100% சொல்லணும், அதான் ஸ்டாம்ப் மாதிரி எழுதி கொடுப்பேன். 100% குலதெய்வத்துல குளத்த மெயினா இதுதான் எங்க குலதெய்வமா, நாங்க தான் ஏதாவது வந்து மாத்தி வணங்குறோமா அப்படின்ற ஒரு இது கொடுத்துரும், குழப்பத்தை கொடுத்துரும். அதே மாதிரி சூரிய புதன் சேர்க்கை இருந்தா எங்க வீட்டுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட பேர் உள்ளவங்க இருப்பாங்க. எங்க குடும்பத்துல வந்து இந்தந்த பேர் உள்ளவங்க இருக்காங்க, பெருமாள் சம்பந்தப்பட்ட பேர் உள்ளவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ராஜான்ற பேர் வந்துடும். அவங்க வீட்டுல இல்லைனாலும் அவங்களுடைய வம்சாவளியில இந்த பேர் வந்துருமானா வந்துடும். இவங்க வீட்டுல சூரியன் புதன் சேர்க்கை இருந்தா இவர் ஜாதகரும் சரி தந்தையா சரி ரொம்ப ஜாலியா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. தந்தைக்கு நல்ல படிப்பு இருக்கும். இது வந்து தந்தைக்கு நல்ல படிப்பு இருக்குன்றது சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு. ஒரு 100க்கு ஒரு 70% பொருத்தி வருது. ஒரு 30% வந்து தந்தைக்கு வந்து படிப்புல பிரச்சனை இருக்கு. ஸோ இது 30% நம்ம இப்படியும் எடுத்துக்கணும். எல்லா சூரியன் புத சேர்க்கையும் வந்து தந்தைக்கு நல்ல படிப்பு கொடுக்குதானே, கொடுக்கல, அதுவும் இருக்குது. அப்ப வந்து பாருங்க புதன் எப்படி இருக்காரா, அஸ்தமனமா இருக்காரா, நீசமா இருக்கிறாரா, இவர் எங்க நீசமாவாருன்னா இங்க நீசமாவாரு, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நீசமான அதெல்லாம் எப்படி இருக்கு நம்ம அதையும் பேஸ் பண்ணி தான் சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க புதன் நீசமாட்டா படிப்பு வராது. புதன் நீசமானதெல்லாம் நல்லா படிப்பாங்க. புதன் நீசம் வக்ரம் படிப்புல சூப்பர் டாப்பரா வரும். இப்ப இந்த சேர்க்கையே நான் சொல்றேன், படிப்புல நல்லா படிப்பாங்க. 2 டிகிரியாவது படிச்சிருவாங்க. கரெக்டா நீங்க அவங்க கிட்ட நீங்க ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா, சூரியன் புதன் ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. ஒரு வேலையை முடிக்கிறவங்க தூங்க மாட்டாங்க. அப்பா மேலதான் பிரியமா இருப்பாங்க. பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் எங்க அப்பா இருக்கிறாரு, எதா இருந்தாலும் அப்பா இருக்கிறாரு பாத்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க இவங்களதான் பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டுவாங்க. மேக்சிமம் சூரியன் புதன் சேர்க்கை இருந்ததுன்னா ஒண்ணு பேங்க்ல வந்து கட்டாயம் லோன் கொடுத்துரும், லோன் கட்டாயம் வாங்க வச்சிடும். ஏதாவது வந்து ஒரு சில பேருக்கு வாங்க வச்சிடும். பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டினேன், பேங்க்ல லோன் வாங்கி நான் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன், பேங்க்ல லோன் வாங்கி நான் வந்து என் வீட்டு கடன் வச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சேர்க்கை கொடுக்குதானா கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேர்க்கை தான், நல்ல சேர்க்கை தான், அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா புதன் அஸ்தமனம் ஆகக்கூடாது. இதில் புதன் அஸ்தமனம் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் புதனுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது. புதனுக்கு அஸ்தமன தோஷம் உண்டு, புதனுக்கு அஸ்தமன தோஷம் உண்டு. இப்போ நெருப்புக்கு சூரியன் வந்து நெருப்பு, பக்கத்தில் வந்து பேப்பரை ஏதோ ஒன்று எடுத்து போறீங்க, பக்கத்தில் எடுத்து போனால் அது வந்து என்ன ஆகும், தொட்டா சுடுமா சுடாதா, அவ்வளோதான். இல்லை எனக்கு அஸ்தமனம் எனக்கு நான் வந்து பாதிக்காதுன்னு நேரப்ப கை வைக்கிறோம், நேரப்ப கை வச்சா என்ன ஆகும், பக்கத்தில் போன சுடுதான் செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை, கோயிலில் போய் தீபம் ஏற்றுறீங்க, நீங்கள் போய் ஒன்றும் இல்லை ஒரு 2 நிமிஷம் அப்படியே கை வைங்க, சும்மா அப்படி மேலாட்ட கை வைங்க, அப்படியே சூடு ஏறும். அதே மாதிரி தான் சூரியனு கூட புதன் ரொம்ப க்ளோஸ் டிகிரியா இருக்கும்போது அஸ்தமன தோஷம் இருக்குன்னா அஸ்தமன தோஷம் உண்டு. அதெல்லாம் சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அஸ்தமன தோஷம் தான் பாதிப்பு கட்டாயம் கொடுத்தோம். ஓகேங்களா? நம்ம ஒன்று அடுத்த உங்க சந்தைகள் எதா இருந்தாலும் கேளுங்க. எங்க வீட்டுல மெயினா பெருமாள் வழிபாடு. ஆனா இவங்களுக்கு என்ன கோயில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணர். ஓகேங்களா? சங்கரன் கோவில் வழிபாடு போயிட்டு வரலாங்க. சங்கரன் கோவில் வழிபாடு இந்த சேர்க்கைக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுக்குது, அது பார்த்துங்க. நம்ம அடுத்த சேர்க்க போறோம். இதுக்கு அடுத்த சேர்க்கை நம்ம பார்க்க வேண்டியது சூரியன் சுக்கிரன்.
சூரியன் சுக்கிரன் இதுவும் அதே மாதிரி தாங்க. சூரியன் சுக்கிரன் அதே மாதிரி தான். இதுல என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் சுக்கிரனா இருந்தா மெயினா 3 டிகிரிக்குள்ள இல்ல 3 டிகிரிக்குள்ள இல்ல பாத்தீங்கன்னா 6 டிகிரிக்குள்ள சுக்கிரன் அஸ்தமனம் ஆகக்கூடாது. அதை மெயினா பாத்துக்கணும். சூரியன் 3 டிகிரிக்குள்ள 6 டிகிரிக்குள்ள அஸ்தமனம் ஆயிட்டா பிரச்சனை தாங்க. மன வாழ்க்கையில போராட்டம் தான். நான் அடிச்சு சொல்லுவேன். சுக்கிரன் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, சுக்கிரனை வச்சு உங்க வீட்டுல வரக்கூடிய ராசி நட்சத்திரம் சொல்ல முடியுமான்னா சொல்லலாம். சுக்கிரனை வச்சு சொல்லலாம். அதுவும் நம்ம அடுத்த கண்டென்ட் போலாம். சுக்கிரனை வச்சு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் எல்லாமே சொல்ல முடியுமான்னா சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து பாருங்க நீசமாகக்கூடிய இடம் இந்த இடம். சுக்கிரன் நீசமாகக்கூடிய நேரம். யாருக்கெல்லாம் சுக்கிரன் நீசமா இருக்கோ, இது நான் சும்மா வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு போட்டுருங்க. சூரியன்ல இருந்து சுக்கிரன் இவ்வளவு தூரம்லாம் தள்ளி வராது. நான் சும்மா உதாரணத்துக்கு போட்டுருங்க. ஏன்னா நீங்க இதையும் பார்த்துக்கணும். ஏன்னா சூரியன் இங்கே போட்டு சுக்கிரன் இங்கே போறாரு அது கிடையாது. நான் சும்மா அந்த உதாரணத்துக்கு போட்டுருக்கேன். சுக்கிரன் யாராருக்கெல்லாம் நீசமா இருக்கோ அவங்களுக்கு வீட்டுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா கன்னிப்பெண்ணோட வீட்டுல வந்து இறப்பு இருக்கும். கன்னிப்பெண் அவங்க வீட்டுல வந்து இறந்துருப்பாங்க. கன்னிப்பெண்ணோட சாபம் இருக்கும். சுக்கிரன் நீசமானவன்லாம் கட்டாயம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணி என்ன மாதிரி பரிகாரம் பண்ணி ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்க 5000 செலவு பண்ணுங்க 10,000 செலவு பண்ணுங்க கிடையாது. சிம்பிளான பரிகாரம். அது உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய கண்டென்ட். அந்த பரிகாரமே பாத்தீங்கன்னா பெரிய கண்டென்ட். அந்த பரிகாரம் எல்லாரையுமே செய்ய விடுமானா செய்ய விடாது. எனக்கு சுக்கிரன் நீசம் இன்னைக்கு வரைக்கும் பரிகாரத்தை வந்து செய்ய விட மாட்டேங்குது. அந்த கிரகம் கரெக்டா அது வந்து கரெக்டா கொடுத்துருமோன்னா கொடுத்துரும். ஸோ அதையும் நீங்க பார்க்கணும். சுக்கிரன் நீசமான வாழ்க்கையில நிம்மதி இருக்காதுங்க. சுக்கிரன் யாராகலாம் நீசமா இருக்கோ, சுக்கிரன் நீசம் பக்கணும் அஸ்தமனங்க, வாழ்க்கையில நிம்மதியே அவங்களுக்கு கிடையாது. எழுதி கொடுத்துடலாம். வாழ்க்கையில அவங்க நிம்மதியை அவங்க சந்திக்க முடியாது. என்னடா வாழ்க்கை, ஏன் நம்ம இது வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கொடுத்துரும். ஏன்னா எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அவங்க சொல்லுங்களேன். ஆமா சார் சுக்கிரன் நீசம் தான், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. சுக்கிரன் தாங்க நம்மளுடைய லைஃபுக்கார சொஃபஸ்டிகேட்டட் யாருன்னா சுக்கிரன் தான். சொஃபஸ்டிகேட்டட் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் சுக்கிரன் மட்டும் தான். அதனால தான் என்ன பண்ணுங்க, காலவர்ஷத்துக்கு இந்த இடத்துல 12ஆம் இடத்த சுக்கிரன் உச்சமாகணும். இந்த இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமாகலாம். சுக்கிரன் யாருக்கெல்லாம் நீசம் வக்கரம் இருக்கோ அவங்களுக்கு தான் மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இது கொடுத்துரும். தாம்பத்திய பிரச்சனை கொடுத்துரும். தாம்பத்திய பிரச்சனை இதெல்லாம் நிறைய அந்த சுக்கிரனை வச்சு நிறைய சொல்லலாம். ஓகேங்களா? சுக்கிரனை வச்சு சூரியன் சுக்கிரன் சேர்க்கிறது தான் இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு மேரேஜ் பார்க்க போறீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பெண் பார்க்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண் மூத்தவங்களா இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் மூத்தவங்களா இருப்பாங்க. சார் மூத்தவங்க கிடையாது சார், அவங்க வந்து 2வது 3வது மூத்தவங்க மேலேயே வேலை செய்வாங்க. எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க. நான் செய்யறத குடும்பத்தை எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க. அதே மாதிரி மெயினா சூரியன் சுக்கிரன் சேர்க்க இருந்தா மெயின் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துரு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கு. சுகர் கட்டாயம் கொடுத்துருங்க. சூரியன் சுக்கிரன் சேர்க்க இருந்தா சுகர் கட்டாயம் வந்துடும். சூரியன் சுக்கிரன் சேர்க்க சுகர் கட்டாயம் வந்துடும். அது மெயினா பார்த்துங்க. அதே மாதிரி இவங்க அப்பாவுக்கும் சுகர் இருக்கும். ரொம்ப ஜாலியான லைஃப் தான். தந்தையும் சரி ஜாதகனும் சரி ரொம்ப சுகவாசியா இருப்பாரு. எங்கன்னா வெளியில போனா கூட பந்தாவா போவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரு அந்த 2000 இருக்க வச்சுங்க. என்னமா என்கிட்ட வந்து பாருங்க இப்ப 2 லட்சம் இருக்கிற மாதிரி இதனால பந்தாவா போவாங்க. இது இந்த கிரகம் மாதிரி பண்ணும். எங்கெல்லாம் இருக்கிறதே ஒரு 2000 3000 தான் இருக்கும். ஒரு உதாரணம், யாராவது வெளியில கேட்டா யாராவது கேட்பாங்க, சார் எங்க போயிட்டீங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு என் கையில பாத்தீங்க ஒரு அந்த 20,000 இருக்கு. 20,000 இருக்கிற மாதிரி இவங்களே பில்டப் பண்ணுவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட போறது என்னமோ பெரிய ஹோட்டல் தான். ஆனா அங்க சாப்பிடுறது பாருங்க வெறும் ஒரு இந்த 2 இட்லி 4 இட்லி மேலே சாப்பிட்டு வந்துடும். பெரிய ஹோட்டலா போவாங்க. நல்லா பந்தாவா இருப்பாங்க. ஒரு பொருள் வாங்கினா கூட நல்ல 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 பிராண்டடா வாங்கணும், நல்ல பிராண்டடான இதுவாக வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சூரியன் சுக்கிரன் சேர்க்க இது விட்டு கொடுத்துருக்கு. ஆனா இது 2 பேரும் பாருங்க லக்னத்தை பார்த்துட்டாலும் இவங்க 2 பேரும் வந்து இப்ப வந்து ரிஷப லக்னம். இப்ப வந்து ரிஷப லக்னத்துல சூரிய சுக்கிரன் வந்துட்டாங்கன்னா வாழ்நாள்ல ஒரு நாளாவது பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. வாழ்நாள்ல ஒரு நாளாவது பாருங்க பெரிய லெவலுக்கு வந்தே தீருவாங்க. இல்ல சார் எனக்கு சூரியன் சுக்கிரன் வந்து பாருங்க நான் வந்து பாருங்க விருச்சக லக்னம். இப்ப யாராவது ஒருத்தர் விருச்சக லக்னமா இருக்கீங்க வச்சுங்க, கரெக்டா பாருங்க லக்கணத்தை பாக்குது ஒண்ணு. அதாவது வந்து லக்கணத்தோட லக்கணாதிபதியாவது எப்படியாவது இந்த கிரகம் வந்து கட்ட பாக்கணுங்க. எனக்கு லக்கணமும் பாருங்க இப்ப வந்து பாருங்க விருச்சக லக்கணத்துக்கு நேர் எல்ல சூரிய சுக்கிரன். அவர் வந்து பாருங்க இப்ப லக்கணத்தை பாக்குறாரு. இவங்களும் வாழ்க்கையில வந்து பாருங்க புகழுக்கு வந்துருவாங்கன்னா புகழுக்கு கட்டாயம் வந்துருவாங்க. ஒரு நாளாவது புகழுக்கு வந்தே தீருவாங்க. இப்போ நான் வந்து மீடியால வந்து பேசணும்னு கனவுளோடு நான் வந்து நினைக்கல. சின்ன வயசுல இருந்தே நான் இன்னைக்கு வரைக்கும் நான் மீடியால பேசுவேன், நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து பேசுவேன் 1% கூட நான் வந்து பாத்தீங்கன்னா
சத்தியமா சொல்றேன், நினைச்சு கூட பார்க்கலாம். நான்லாம் இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் நமக்கு மேல இருக்கக்கூடிய கடவுளோட ஆசீர்வாதம் தானே. நமக்கு மேல இருக்கக்கூடிய வந்து அவங்களுடைய கடவுளோட சப்போர்ட், முன்னோட சப்போர்ட் இல்லைன்னா நம்ம எங்கேயுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மா செஞ்சோம், அது ஏன் இந்த ஜென்மத்தை பிறப்பெடுத்திருக்கோம், அது இப்ப இந்த ஜென்மத்தை நம்ம என்னென்னலாம் பண்ணி இந்த ஜென்மத்தை நம்ம கழிக்க போறோம். இதுதான் ஃபேக்ட். இதை விட்டுட்டு வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, 10,000 கொடு, 5,000 20,000 கொடு சொல்லிட்டு மற்ற கர்மா வாங்கிக்கலாம். அதாவது யாரெல்லாம் பரிகாரத்துக்காக பணம் வாங்குறாங்களோ அவங்க உங்களுடைய கர்மா வாங்கிட்டாங்க அர்த்தம். உங்களுடைய கர்மாவை அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லலாம். இதெல்லாம் வந்து நிறைய சொல்லலாமான்னா நிறைய சொல்லலாம். அதனால வந்து அதனால வந்து இந்த சூரியன் வந்து பாருங்க, சுக்கிரன் வந்து பாருங்க அஸ்தமனம் ஆகக்கூடாது. சுக்கிரன் அஸ்தமனம் ஆகி போச்சுன்னா மலை வாழ்க்கை சம்பந்த ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு தொந்தரவு கட்டாயம் கொடுத்துருது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பாருங்க வக்கரமாகவும் கூடாது. சுக்கிர வக்கரமானா அவங்க வந்து வண்டி ஓட்டத்துக்கு பயப்படுவாங்க, கார் ஓட்டத்துக்கு பயப்படுவாங்க. எனக்கு கார் ஓட்ட பயமாகுது, எனக்கு காரு இல்லைங்க அவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதையும் பார்க்கணும். சுக்கிர வக்கரமானாலும் பிரச்சனை தான், சுக்கிர வக்கரமானாலும் பிரச்சனை தான், நீசமானாலும் பிரச்சனை தான். இதெல்லாம் கொடுத்துருமானா கொடுத்தோம். இவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, தெய்வம் வந்து நம்ம இந்த இது மெயினாக பார்த்து இது கொடுக்கலாம், திரும்பியச்சூர் கொடுக்கலாம். திரும்பியச்சூர் லலிதாம்பிகை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க போயிட்டு வரலாம். திரும்பியச்சூர் லலிதாம்பிகை வழிபாடு சூப்பராக கேட்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக கேட்கும். சில பேருக்கு வந்து நான் அதுக்கடுத்து நான் சொல்ற குலதெய்வமே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் அதை சம்மந்தமாக போன தடவை பேசியிருக்கேன், மறுபடியும் அது நான் சொல்கிறேன், ரீகால் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த கோயில் நீங்கள் போயிட்டு வரலாம். திரும்பியச்சூர் லலிதாம்பிகை அம்மன் போயிட்டு வரலாம். லலிதாம்பிகை அம்மன் சூரியன் சுக்கிர சேர்க்கைக்கு ரொம்ப அற்புதமான பரிகாரம். சப்போஸ் சுக்கிர அஸ்தமனம் ஆகி போச்சு சார் அப்படின்னா அதுக்கும் பரிகாரம் இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சுக்கிர அஸ்தமனம் ஆச்சு போச்சுன்னா மனைவி வழியில் போராட்டம் தான், மனைவி வழியில் போராட்டம் தான். அதே மாதிரி வந்து மனைவி வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது வந்து மனைவியோட அவங்க அப்பா அந்த வீட்டில் அந்த பொண்ணோட அவங்க அப்பாவோட சொத்து கிடைக்கும். சூரிய சுக்கிர சக்கரம் தான். ஓகேங்களா? அந்த பொண்ணோட அப்பா சொத்து கிடைக்கும். மனைவியும் நல்லா கெத்தாக இருப்பாங்க, மனைவி கெத்தாக இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா ஏற்கனவே வந்து அறிமுகமானவ தான், ஏற்கனவே அறிமுகமானவ தான், எங்கேயோ கொஞ்சம் தூரத்து சொந்தம். அந்த மாதிரி இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து மேரேஜ் முடியும். ஆமாங்க, இன்னைக்கு சொந்தக்காரங்க மூலமாக அந்த பொண்ணு கூட எனக்கு தெரியுங்க, அந்த பையன் கூட தெரியும், நான் பார்த்துருக்கேன். இத்தனை வருஷமா தெரியல, இப்போ திடீர்னு முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அறிமுகமானவங்க தான் வந்து கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வருவாங்க. சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய ஒரு அந்த நண்பர்கள் தொடர்பு இருக்கும். கட்டாயம் தெலுங்கு பேசக்கூடிய அந்த குடும்பத்திலேருந்து தான் பொண்ணு அமையும். பொண்ணோ பையனோ அவங்க வீட்டில் கட்டாயம் தெலுங்கு பேசக்கூடியவங்க இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நம்ம இதுக்கு அடுத்து சேர்க்க போகிறோம்.